தேவனுக்கு மகிமை. ஒளிமயமான அன்பின் நகரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே புதிய எருசலேம் என்ற நகரம் சதுரமாக இருக்கிறது என்று யோவான் காண்கிறார். நீளம், அகலம், உயரம் சமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீளம், அகலம், உயரம் சமம் என்பது எபேசியர் 3:18 படி அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்பதே. எனவே இது அன்பின் நகரம். 12,000 ஸ்தாதி நீளம், 12,000 ஸ்தாதி அகலம், 12,000 ஸ்தாதி உயரம். அதாவது 1400 மைல் நீளம், 1400 மைல் அகலம், 1400 மைல் உயரம் என்பதே எருசலேம் என்ற நகரத்தின் அளவு. இதை சற்று யோசித்து சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஆச்சரியம் அல்லவோ? இந்த நகரத்தின் அஸ்திபாரங்களில் இயேசுவின் சீஷர்களாகிய 12 அப்போஸ்தலரின் நாமங்கள் எழுதப்பட்டுள்ளது. இவர்களை தொடர்ந்த அனைத்து அப்போஸ்தலர்கள் என்ற ஊழியர்கள் இந்த நகரத்தின் அஸ்திபாரங்களாக இருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்த அனைத்து விசுவாசிகளும் இந்த நகரத்தின் ஜீவனுள்ள கற்களாக காட்சியளிக்கிறார்கள். இந்த இரண்டு கூட்டத்தாரும் இணைந்து இசைவாய் கட்டப்படுவதே இந்த நகரம். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த நகரத்தை பற்றிய உண்மை. வெளிப்படுத்தல் 21:18 நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன். வெளிப்படுத்தல் 21:19 பலவிதமான இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:21 12 வாசல்களும் 12 முத்துக்களாம். இங்கு பொன், ரத்தினம், முத்து என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையிலே வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு ஸ்திரியை காண்கிறோம். அவள் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் தன்னை அலங்கரித்திருக்கிறாள். இந்த ஸ்திரீ என்பது விழுந்து போன சபை என்பது நமக்கு தெரியும். அவள் தன் உடல் மேல் இவைகளை அணிந்திருக்கிறாள். இது ஆபத்து. இங்கு இந்த வெளியேற பெற்ற பொருட்களை புதிய எருசலேமின் கட்டடங்களிலே நாம் காண்கிறோம். அந்த வெளியேற பெற்ற பொருட்களை கட்டடங்களிலே போடுவது நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பாக்கியம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விலையேற பெற்ற பொருட்கள் சாந்தம், அமைதல் என்ற குணசீலத்தை வெளிப்படுத்தும். குணசாலியான ஸ்திரீ முத்துக்களுக்கு இணை என்று நீதிமொழிகள் 31:10 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நகரம் குணசீலத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரியை போல அல்ல. 1 கொரிந்தியர் 13:4, 5, 6, 7 வசனங்களில் இந்த குணசீலங்களை அன்பின் 14 தன்மைகள் என்று பவுல் எழுதுகிறார். அன்பின் தன்மைகளினால் நம்மை அலங்கரிப்போம். அதுவே பொன், இரத்தினங்கள், முத்து என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அதற்கு ஆலயம் என்று யோவான் காண்கிறார். தேவாலயம் என்பது இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் உரியது. ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் தேவாலயம், செருபாபேல் தேவாலயம், ஏரோதின் தேவாலயம் என்று நாம் காணலாம். இந்த ஆலயங்கள் அவர்களின் உயிர்நாடி என்று பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஆலயங்களுக்கு எதிராக பேசுகிறார். யோவான் 2:19 இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே அதை கட்டுவேன் என்கிறார். தம்முடைய சரீரமாகிய ஆலயம் உயிர்த்தெழுவதை அது காட்டுகிறது. இது யூதர்களை கோபப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று மத்தேயு 24:2 ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இயேசுவை சிலுவையில் அறைந்த யூதர்கள் மத்தேயு 27:40 தேவாலயத்தை இடித்து போடுகிறவனே என்று அவரை இகழுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். எழுத்துக்குரிய ஆலயத்தை அவர் தள்ளி நாமே அவருடைய ஆலயம் என்று அவர் பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3:16 பவுல் எழுதுகிறார். எனவே
புதிய ஏற்பாடு என்பது எழுத்துக்குரிய ஆலயம் அல்ல, நாமே அவருடைய ஆலயம். இதுவே வெளிப்படுத்தல் 21:22 அங்கு ஆலயத்தை நான் காணவில்லை என்று யோவான் காண்கிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:41 சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். ஆதியாகமம் 1 4ஆம் நாளில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது. சூரிய சந்திர நட்சத்திரங்களிலிருந்து தான் வெளிச்சம் வருவதாக நாம் காண்கிறோம். ஆனால் முதல் நாளே வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது. பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குகிறார். எனவே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்பது ஆளுகையை காட்டும். சூரியனுடைய ஆளுகை, சந்திரனுடைய ஆளுகை, நட்சத்திரங்களுடைய ஆளுகை. நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று மத்தேயு 13:43 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சூரியனுடைய ஆளுகை என்பது நித்திய பிதாவின் ராஜ்யத்தை காட்டும். சந்திரனின் ஆளுகை என்பது 1000 ஆண்டு அரசாட்சியை காட்டும். சந்திரனுக்கு தன்னிலே ஒளி இல்லை, சூரியனில் இருந்து அதை பிரதிபலிக்கிறது. இயேசு பிதாவை வெளிப்படுத்துகிறார், பிரதிபலிக்கிறார். சுயமாக வரவில்லை, சுயமாக பேசவில்லை, சுயமாக எதுவும் செய்யவில்லை என்று இயேசு பேசுகிறார். பிதாவை முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் என்பது இயேசுவின் 1000 ஆண்டு அரசாட்சியை காட்டும். நட்சத்திரங்களுடைய ஆளுகை. தானியேல் 12:3 அநேகரை நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரங்கள். வெளிப்படுத்தல் 1:20 இயேசுவும் தம்முடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அது 7 சபையின் தூதர்கள், அப்போஸ்தலர்கள். இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசுவினிடத்திலே வழிநடத்தி சென்றது. இந்த நட்சத்திரம் என்பது புதிய ஏற்பாட்டு சபையின் ஊழியர்கள். கொலோசியர் 1:13 படி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை இவர்கள் ஆண்டு வழிநடத்துகிறார்கள். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை காட்டும். நட்சத்திரமாகிய அப்போஸ்தலர்கள் அதை நடத்துகிறார்கள், ஆளுகை செய்கிறார்கள். சூரியன் என்பது நித்திய பிதாவின் ஆளுகை. சந்திரன் என்பது 1000 ஆண்டு குமாரனின் ஆளுகை. நட்சத்திரங்கள் என்பது புதிய ஏற்பாட்டு சபையின் அப்போஸ்தலரின் ஆளுகை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அதற்கு வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்ற வசனத்தின் விளக்கமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:25 அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை. இது ராக்காலம் இல்லாத ஒரு நகரம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று 1 தெசலோனிக்கேயர் 5:5 பவுல் எழுதுகிறார். யோவான் 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். பகற்காலம் என்பது இயேசுடைய 3.5 வருட ஊழியத்தின் நிறைவு. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது அவருடைய சிலுவை மரணம். அந்த ராக்காலத்திலே இயேசு ஒருவரே வெற்றி சிறந்தார். இயேசுவோடு சேர்ந்த மற்ற அனைவரும் தோல்வியை சந்தித்தார்கள். கொலோசியர் 2:15 இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது சிலுவை மரண நேரத்தில் ஏற்பட்ட அந்தகாரம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இந்த ராக்காலம் அனைத்தையும் இயேசு ஒருவரே முறியடித்து வெற்றி சிறந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடையவர்களை தம்மோடு கூட்டி சேர்த்தார். 40 நாள் தாம் உயிரோடு இருக்கிறதை அவர்களுடையவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பவுல் அதை 1 கொரிந்தியர் 15:6 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு தரிசனமானார் என்று எழுதுகிறார். ராக்காலத்திற்குள் போன அவருடையவர்களை இயேசு வெளிச்சம் என்ற பகற்காலத்திற்குள் கொண்டு வந்தார். தொடர்ச்சியாக அவர்கள் பெந்தைக்கோஸ்தே நாளிலே பெற்ற அபிஷேகம் இரவு இருள் இல்லை, பகல் வெளிச்சம் என்ற நிலைக்குள் அவர்களை உறுதிப்படுத்தினது. நாம் பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல என்பதே ஆதிசபையின் அனுபவம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அங்கே ராக்காலம் இல்லை, அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை என்ற வசனத்தின் விளக்கங்களே. வெளிப்படுத்தல் 21:12 இந்த நகரத்திற்கு கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நாமங்கள் அந்த 12 வாசல்களில் எழுதப்பட்டிருந்தன.
12 வாசல்களிலும் 12 தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 12 கோத்திரத்தாரும் தூதர்களோடு இணைந்தவர்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவர்கள் புதிய வானம் என்ற இடத்திலே நித்தியமாக வாழ்வார்கள். இந்த 12 அப்போஸ்தலர்களும் அவர்களோடு இணைந்த விசுவாசிகளும் தேவனோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் புதிய எருசலேமிலே தேவனோடு நித்தியமாக வாழ்வார்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேம் என்பது தேவனும் மனிதனும் வாழக்கூடிய நித்திய வாசஸ்தலம். புதிய வானம் என்பது தேவ தூதர்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் வாழக்கூடிய நித்திய வாசஸ்தலம். புதிய எருசலேமிலே வாழக்கூடியவர்கள் தேவனுக்கு ஒப்பாக இருப்பார்கள். புதிய வானத்திலே வாழக்கூடியவர்கள் தேவ தூதருக்கு ஒப்பாக இருப்பார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.